நம்ம இந்த அனிமி சீரிஸோட எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, லாஸ்ட்டாக நம்ம ஹீரோயினி எதையோ சொல்ல போயிட்டு இது மாதிரி கல்யாணத்தை தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கூட பேசாமல் ஓடி வந்திருப்பா. அதை தான் நினச்சிட்டு இருக்கா. அவர் கூட பேசுறதுக்கு கூப்பிட்டாரு, ஆனால் என்னால் பேச முடியல, ஒரு கோலை மாதிரி ஓடி வந்துட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வச்சுட்டு இருக்கா. இப்போ மறுநாள் கட்டுறாங்க. மறுநாள் திரும்பி நம்ம ஹீரோயினி பேலஸ்க்கு வந்துட்டா. வந்தோடனே அவள் ரூமுக்கு போகலான்னு வந்தா ரூமுக்குள்ளே ஒரே சவுண்டாக கேட்குது. என்னடான்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டு அந்த ஜீனும் ஹீரோயினும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா உள்ள குரல், சாரா அந்த ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடி அப்படின்னு சொன்னால் அவள் சொல்லிட்டு இருக்கா. இல்லை மெட்டில்டா, இது மாதிரி அந்த குயினே அந்த எலியானோட ட்ரெஸ் ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காங்க, அதனால தெரியாது அது எங்கே இருக்குன்னு சொன்னால் அந்த மெட்டில்டா விட மாட்றா. இது மாதிரி ட்ரெஸ் இல்லாட்டி பரவாயில்ல, வேற ஏதாச்சும் இருந்தால் எடு, சீக்கிரம் ஏதாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி எடு. அவளோட ஐடியாஸ் எல்லாருக்கும் முன்னாடி என்னோட ஐடியாஸ்ன்னு நான் காட்டணும். அப்போ தான் அந்த நைட்டு நடக்க போகிற அந்த விருந்தில் நான் பெஸ்ட்டாக தெரிவேன், நான் தனித்துவமாக தெரிவேன். அப்போ தான் தாத்தாவும் எங்கள் அம்மாவும் என் மேலே வச்சுருக்கேன் நம்பிக்கையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டுக்கு எலியானா ரூமுக்குள்ளே எது தேடிட்டு இருக்கா. கரெக்டாக எலியானா ரூமை தந்துட்டு உள்ள வந்துடுறா. அந்த மெய்டி சாராங்கிறவ அவடியே பார்த்து பயந்து போய் நிற்கிறா. மேடம் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெட்டில்டா யாருன்னு தெரிதா, போன எபிசோட்ல கூட ஹீரோயினோட அந்த ட்ரெஸ் ஐடியா திருடி இருப்பா. அந்த பொண்ணு தான் இவன். வந்தோடனே ஹீரோயினை பற்றிட்டு அவள் பயப்படவே இல்லை. அவள் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறா. நீங்கள் நேற்று வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், இப்போ இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்களே. சரி அதெல்லாம் விடுங்க, இப்போ எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா, நம்ம பிரின்ஸை பற்றி. அவரால் அந்த இராணுவத்தை ஒழுங்காக வச்சுக்க முடியா. இப்போ எதிர்காலத்தில் நம்ம நாட்டுக்கு எதிராக போர் வந்தால் கூட அவரால் பார்த்துக்க முடியாது தெரியுமா. அதனால தான் நான் 2வது ஒய்ஃபாக வந்துட்டேன்னு வைங்களேன், இந்த மிலிட்ரி பற்றிலாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது, எல்லாத்தையுமே எங்கள் தாத்தா பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினி அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு போயிட்டு ஒரு 3 பாட்டில் எடுத்து வெளில வைக்கிறா. இந்த பொண்ணை பற்றி கேட்குறா, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொல்கிறா, இது அந்த அசுல்ங்கிற ஒரு ரீஜியனை சேர்ந்த இடத்துல இருந்து வர இங்கு, இதை நான் வாங்கிட்டு வர சொன்னதே சாரா வச்சு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி இது எதுக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. அதோட இந்த இங்கு அந்த அசுல் ரீஜியன் அந்த கோர்பா வில்லேஜ்ல இருந்து வந்தது தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினி பார்க்குறா. ஏன் அதுல என்ன இப்ப அப்படின்னு சொல்றப்ப, உங்களுக்கே தெரியாது அந்த வில்லேஜை பத்தி, எப்படி அதை பத்திலாம் நீங்க பெருமையா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்ப ஹீரோயினி போயிட்டு அந்த சாரா பொண்ணு கையை பிடிச்சிக்கிறா. கையை பிடிச்சிக்கிட்டு இது மாதிரி என்ன சொல்றான்னா, ஏன்னா அந்த சாரா பொண்ணு அந்த கோர்பாங்கிற வில்லேஜ்லேருந்து தான் வந்திருப்பா. அதான் ஹீரோயினி சொல்ல ஆரம்பிக்கிறான். இது மாதிரி நீ அந்த அசுல் ரீஜியனை பற்றியும் அந்த கோர்பா வில்லேஜ் பற்றியும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிளேக்குங்கிற கொடூர நோய் வந்துச்சுல்ல, அது அங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அந்த பொண்ணு சொல்கிறான், ஆமாம் வேற என்ன காரணமாக இருக்கும், அந்த கொடூர நோய் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சுது, அதில் உயிர் பொழைச்ச பொண்ணு தானே இவளும், அவள் பக்கத்தில் நிற்காதீங்க உங்களுக்கும் ஒட்டிக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே அந்த சாரா பொண்ணு அப்படியே சோகமாயிரா. அப்படியே ஹீரோயினி சொல்றா, நீ பேசுற அந்த வார்த்தைகள் குயினையும் அவமதிக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா. ஏன்னா அந்த நோயிலேருந்து உயிர் பொழைச்சவங்க தான் குயினும், அப்போ அவங்க பக்கத்தில் நிற்கிறவங்களையும் இப்படி தான் சொல்லுவியா அப்படின்ற மாதிரி சொன்னேன். உடனே இந்த பொண்ணு பயந்துடுறா. உங்க ரூமுக்குள்ள நான் வந்துட்டேன்னா அதுக்காகலாம் இப்படி சொல்லாதீங்க. அதோட நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இங்க நடக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி லீக் ஆகுதுன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப நம்ம ஹீரோயினி சொல்லிடுறா, அது எனக்கு தெரியும், அதை சொல்றது இந்த சாரா பொண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எப்படி கரெக்டாக சொல்றீங்கன்னு கேட்டா, ஏன்னா இந்த இங்கு பாட்டில் இருக்கு தெரியுமா, அதை சாரா விட்டு தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. இந்த பொண்ணு எல்லா இன்ஃபர்மேஷனையுமே இவள்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னா அந்த இங்கு பாட்டில் வாங்க போனதையும் சொல்லியிருப்பா தானே, அதை பற்றி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்டல்டா ஒரு மாதிரி நிற்க. அதோட ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, அந்த கோர்பா வில்லேஜை பற்றி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, அசல்ங்கிற ரீஜியன் அதில் தான் அந்த கோர்பா வில்லேஜும் இருக்குது. அதை சுற்றி நிறைய ஆறுகள் ஓடுமா. அப்போ செம்ம மழை பெஞ்சப்ப அவங்க போகிறதுக்கும் வரத்துக்குமான பிரிட்ஜுங்க இருக்குமா, அதுங்க எல்லாமே உடஞ்சிருச்சான். அதுங்க உடஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த அசல் ரீஜியன் மட்டும் ஒரு தனி நாடு மாதிரி, ஒரு ஐலாண்டு மாதிரி தனியாக தான் பிரிஞ்சிருந்துச்சான். அப்போ தான் பார்த்தா பிளேக் நோய் அங்கே தாக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்கே இருந்த ஆண்கள் எல்லாருமே வேலைக்காக வெளியூருக்கு போயிருந்துருக்காங்க முன்னாடியே. அதுக்கப்புறம் தான் அங்கே பிளேக் நோயை தாக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்கே இருக்க மக்கள்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு உயிர் வாழ்ந்துருக்காங்க. அதை எல்லாருமே ஒரு மிராக்கிள்னே கருதுனாங்களாம். ஏன்னா அவங்க உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. இப்போ அது மாதிரி அந்த இடத்துல இருந்து தான் இந்த பிளேக் நோயே பரவ ஆரம்பிச்சதுங்கிறதே ஒரு ரூமர் தானா. ஏன்னா அவங்க உள்ளே போகிறதுக்கும் வெளில வரத்துக்குமே அங்கே பிரிட்ஜ் இல்லை, அப்புறம் எப்படி வெளில பரவி இருக்கும். அதோட ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இந்த கேங்கிற ஒரு எம்பரர் அழிஞ்சு போகிறதுக்கு காரணமே அந்த பிளேக் நோய் தான் காரணமா. சொல்லப்போனால் இதுக்கு காரணம் ஒரு ஸ்டேட் தான். அந்த வில்லேஜ் மக்களை நீங்கள் குறை சொல்லக்கூடாது, அவங்க எல்லாருமே இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம்ஸ், அவங்கள எப்படி நீங்கள் குறை சொல்லலாம், இதுக்கு காரணமே அந்த ஸ்டேட் தான், அவங்க தானே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயினி சொன்னோன்னே இந்த மெட்டில்டா சொல்கிறா, நீ என்ன இவ்வளோ தைரியமாக ஒரு ஸ்டேட் மேலேயே குறை சொல்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப உண்மையை தானே சொல்ல முடியும். அதோட ஹீரோயினி என்ன சொல்கிறான்னா, இப்படி ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டு மக்கள் தான் பொக்கிஷம் மாதிரி, அந்த மக்கள் இல்லைன்னா அங்கே அரசரும் இல்லை ஒரு நாடும் கிடையாது.
இது மாதிரி ஒரு சாதாரண விஷயத்த கூட புரிஞ்சிக்க முடியாத உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் பிரின்ஸுக்கு நான் வந்து 2வது ஒய்ஃபா வர்றதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி கோவமா சொல்லிடுறா. சொன்னோன்னே இந்த மெட்டில்டாவுக்கு கோவம் வந்துடுது. அங்க இருந்த இங்கு பாட்டில் எடுத்து அடிக்கலான்னு போறப்ப இந்த சாரா பொண்ணு குறுகில வந்து அந்த இங்கு பாட்டில பிடிச்சி கவுத்துறா. கவுத்தோடனே அவ மேலேயே இங்கெல்லாம் கொட்டிடுது. அவள் தான் இந்த மெட்டில்டாவுக்கு கோவம் வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறா. உடனே அந்த மெட்டில்டா என்ன பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்த நம்ம ஹீரோ குரல் கேக்குது. நான் உன்னை வந்து பார்க்கலான்னு வந்தேன், அதுக்குள்ளே இங்கே இவ்வளோ பெரிய சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிற்க உடனே இந்த மெட்டில்டா ஓடி வந்துட்டு பிரின்ஸ் இது மாதிரி பாருங்க இந்த எலியானா தான் இப்படிலாம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு லூசு மாதிரி இது சொல்ல அந்த ஜீன் வந்து பிடிச்சி இழுத்துறான். இவளை பிடிச்சி இழுத்துட்டு நானே பார்த்தேன் நீ எலியானாவை அடிக்க போறத, இதுல வந்து நீ எலியானாவை பொய்யா குறை சொல்றியா, இதுக்கே உன்னை பிடிச்சி உள்ள போடலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல அவ சொல்லிட்டு இருக்கா எங்க தாத்தாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் தருமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. அதோட வந்து பிரின்ஸ்கிட்ட கேட்டுட்டு இருக்கா பிரின்ஸ் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னை பார்த்தா என்ன உங்களுக்கு முட்டாள் மாதிரி இருக்கா, உண்மையெல்லாம் என் கண்ணுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு தெரியும் உன் குடும்பம் அதாவது உன் தாத்தாவுக்கு வந்து இந்த மிலிட்ரியில இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம் தான், இருந்தாலும் அவர் வந்து அவர் பதவியை விலக்கிட்டு அடுத்து வர ஜெனரேஷனுக்கு இடம் கொடுத்து தானே ஆகணும். அதோட வந்து இந்த நாட்டில் 2 கம்பெனிக்கு இடையில சண்டை போயிட்டு இருக்கான். ஒன்று தான் இந்த பொண்ணோட தாத்தா, இன்னொன்று இன்னொருத்தவங்களோட கம்பெனி. இவங்க 2 பேரும் தான் இந்த மிலிட்ரிக்கு தேவையான எல்லாத்தையுமே இறக்குமதி செய்யறது, அவங்களோட பொருட்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம் இந்த நாடு முழுக்க. இவங்க குடும்பம் மிலிட்ரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இவளை ஹீரோ கட்டி வச்சிடலாம் 2வதான்னு சொல்லிட்டு தான் அந்த குடும்பம் கோர்ட்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும். அதை பத்தி தான் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவங்க கம்பெனியை ஏதோ ஃப்ராட் பண்ணிட்டு இருக்குலாம் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கான். இது மாதிரி இவங்களோட கம்பெனி பத்தி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கான். அதனால உங்க கம்பெனியே நான் வந்து இழுத்து மூட போறேன். அதோட என்ன சொல்றான்னா புதுசா நியமிக்க போற சேர்மன் வந்து இவங்க குடும்பத்தோட உதவியே இல்லாம தான் செயல்பட போறாங்களாம். இனிமே இந்த குடும்பத்துக்கும் இந்த மிலிட்ரிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒன்று பண்ண போறானா. அதனால எனக்கு இப்போ 2வது கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையும் ஒழிஞ்சுது. இப்போ எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சுது. என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட எப்போதுமே இருக்க போறது எலியானா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே எலியானுக்கு சந்தோஷம். இதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த பொண்ணை பிடிச்சி வெளில இழுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜீன்ட்ட சொல்லிடுறான். அதே மாதிரி அவனை அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். இப்போ எலியானாவும் ஹீரோ மட்டும் தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ எலியானா யோசிச்சுட்டு இருக்கான் நம்ம மன்னிப்பு கேட்டோணும் ஹீரோட்டன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே ஹீரோ வந்து என்ன மன்னிச்சிரு எலியானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே எனக்கு அழுகையே வந்துடுது. ஏன் நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க, நான் தான் உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டேன், உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், நான் தானே மன்னிப்பு கேட்கணும், நீங்க ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எலியானா அலாரமிக்க இவன் வந்து கட்டிப்பிடிச்சிக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை எலியானா, நீ எந்த தப்புமே பண்ணல எலியானா, நான் தான் உன்னை புரிஞ்சிருக்கணும், நான் தான் வந்துட்டு வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்க இவ சொல்லிட்டு இருக்கா இல்லை அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் மனசில் இருக்க எல்லா கஷ்டத்தையுமே ஹீரோட்ட சொல்லியிருக்கா. அவனும் அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான். அதோட அவனும் சொல்கிறான் இது மாதிரி நானும் தப்பு பண்ணிட்டேன் தான், நானும் வந்துட்டே முன்னாடி எல்லாத்தையுமே பேசியிருந்தா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு உட்காந்துருக்கப்ப அங்கே வந்து குயின் வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு என்னாச்சு எலியானா ரூமில் என்ன சண்டை, அந்த கிறிஸ் எங்கே போனா அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் ஐயோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடிற இவங்க ரூமுக்குள்ள வந்து பார்க்குறாங்க. இன்னும் 2 பேரையும் காணும், அந்த பசங்க ஓடிட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க 2 பேருமே இங்கே ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. அதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரி அந்த மெட்டில்டா பொண்ணு உள்ளே வந்து ரொம்ப அட்டகாசம்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. எப்படியோ கடைசியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டுப்பா, தொல்லை. அதோட அந்த நடக்க போகிற விருந்துக்கு இன்னும் நம்ம எலியானாக்கு ஜுவல்லரியே ரெடி பண்ணல. அவளை கூட்டு போலான்னு பார்த்தா இந்த கிறிஸ்பையே எப்போதும் அவளை கூடயே வச்சுட்டு சுற்றுறான். அதோட சோசியல் கேதரிங்கெல்லாம் கூட்டு போகலான்னு எலியானா பார்த்தா அவள் எப்போ பார்த்தாலும் புக்கு படிச்சிட்டு இருக்கா, கூப்பிட்டா ஓடி போயிடுறா. இப்படியே பண்ணிட்டு இருக்காங்கப்பா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குயினும் கிளம்ப இப்போதான் இவங்க 2 பேருமே வெளில வராங்க. ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் ஏன் லவரை என் கூட வச்சிருக்கல என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட என்ன சொல்றான்னா எங்க அம்மாவுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு தெரியுமா, அதனாலதான் உன்னை டீ பார்ட்டிஸ் எல்லாம் கூட்டிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதோட என்ன சொல்றான்னா எனக்கு எப்போதும் எதை பத்தியுமே கவலை கிடையாது இல்லையானா, நீ எப்போதும் நீயா இருந்தா மட்டுமே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல நீ வேற ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எலியானா சொல்றான் இது மாதிரி என்னை தவிர வேற யாரையுமே நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு இவன் சொல்றான் அதுக்கெல்லாம் நடக்கவே போறது இல்லை, எப்போதும் நீ மட்டும்தான் என் கூட இருக்க போற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அதோட நீ ஓடியே போனா கூட உன்னை நான் துரத்திட்டு வந்து பிடிச்சிருவேன் தெரியுமா, அதோட என் காதல் மேல நீ எப்போதுமே சந்தேகப்படாது இல்லையானா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்லையானாவும் ஐ லவ் யூ கிறிஸ்டபர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே ஓடி போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த வியாழக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.